பொதுவாக நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பேங்க்கில் போடுறோம். அந்த பேங்க் திவால் ஆயிடுமோ, இல்லை பொருளாதார மந்த நிலை வந்தால் பேங்க் ஆட்டம் கண்டுடுமோ அப்படின்னு ஒரு சின்ன பதட்டம் எப்பவுமே இருக்குது. ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போகிற செய்தியை கேட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக கால் மேலே கால் போட்டு உட்காருவீங்க. ஏன்னா இந்தியாவோட வங்கித்துறை, பேங்கிங் செக்டார் அதோட வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 2026ஆம் வருஷத்தில் மிக மிக வலிமையான ஒரு இடத்துல காலடி எடுத்து வைக்குது. இது சும்மா வாய் வார்த்தை இல்லை. உலகத்திலேயே நம்பகமான ரேட்டிங் ஏஜென்சியான மூடிஸ் இப்போ ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் இந்திய வங்கிகளை பற்றி அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அப்படி என்ன அதிசயம் நடந்திருக்கு? பாரக்கடன் பிரச்சனை முடிஞ்சு போச்சா? வட்டி விகிதம் என்ன ஆகும்? சாமானிய மக்களுக்கு இதனால என்ன லாபம்? இவையெல்லாம் தான் இன்னைக்கு நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா இது உங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். முதல்ல அடிப்படையான விஷயத்தில் இருந்து ஆரம்பிப்போம். ஒரு நாட்டோட வங்கிகள் நல்லா இருக்கணும்னா அந்த நாட்டோட பொருளாதாரம் நல்லா இருக்கணும். மூடிஸ் என்ன சொல்கிறாருன்னா 2027ஆம் நிதியாண்டில் இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி 6.4% இருக்கும்னு கணிச்சிருக்காரு. இது சாதாரண நம்பர் இல்லைங்க. G20 நாடுகள்லேயே மிக வேகமாக வளர்கிற பொருளாதாரம் நம்ம இந்தியா தான். இப்படி நாடு வேகமாக வளரும் போது ஆட்டோமேட்டிக்காக மக்களோட வாங்கும் திறன் அதிகமாகுது, பிஸ்னஸ் பெருசாகுது. இதனால் வங்கிகளுக்கு லாபம் குவியுது. அடுத்த 12 இருந்து 18 மாதத்துக்கு இந்திய வங்கிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சூழல் ரொம்ப சாதகமாக இருக்குன்னு மூடிஸ் அடித்து சொல்கிறாங்க. குறிப்பாக உள்நாட்டு தேவை, டொமஸ்டிக் டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. அதாவது வெளிநாடுகளில் நம்பி இல்லாமல் நம்ம ஊர் மக்கள் அதிகமாக பொருட்களை வாங்குறாங்க, செலவு பண்ணுறாங்க. இது வங்கித்துறைக்கு ஒரு மிகப்பெரிய பலம். வங்கிக்கு முக்கியமான வருமானமே கடன் கொடுக்கறது தான். போன வருஷத்தை விட இந்த வருஷம் கடன் வளர்ச்சி அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அதாவது 2026ல் 10.6% இருந்த கடன் வளர்ச்சி 2027ல் 11 இருந்து 13% உயரும்னு எதிர்பார்க்கப்படுது. மக்கள் அதிகமாக வீடு கட்டுறாங்க, கார் வாங்குறாங்க, தனிநபர் கடன் வாங்குறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி. சரி, கடன் கொடுக்குறாங்க, ஓகே, அது திரும்பி வருதா? அங்கே தான் ஒரு பெரிய மேஜிக் நடந்திருக்கு. ஒரு காலத்தில் இந்திய வங்கிகளை அடிப்படையாக பாரக்கடன் பிரச்சனை இப்போ கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லலாம். மூடிஸ் கணக்குப்படி பாரக்கடன் விகிதம் வெறும் 2 இருந்து 2.5% வரைக்கும் தான் இருக்கு. இது மிக மிக குறைவான அளவு. கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்களோட பழைய கடனை எல்லாமே அடைச்சிட்டு இப்போ ரொம்ப சுத்தமான பேலன்ஸ் ஷீட் வச்சிருக்காங்க. ரீட்டைல் லோன், அதாவது சாமானிய மக்கள் வாங்குற கடனும் சரியா திரும்பி வருது. ஸோ வங்கி கொடுத்த பணம் திரும்பி வரல அப்படிங்கிற பயமே இப்போ இல்லை. அடுத்ததா ரொம்ப முக்கியமான விஷயம், வங்கிகளோட லாபம். இதை நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேங்க் உங்களுக்கு டெபாசிட்டுக்கு கொடுக்குற வட்டிக்கும் அவங்க கடன் கொடுத்து வாங்குற வட்டிக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் தான் அவங்களுடைய லாபம். போன வருஷம், அதாவது 2025ல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வட்டி விகிதத்தை குறைச்சாங்க. கிட்டத்தட்ட 1.25% குறைஞ்சிது. இப்போது ரெப்போ ரேட் 5.25% இருக்கு. இதனால் என்ன ஆகும்னா வங்கிகள் டெபாசிட்டுக்கு கொடுக்குற வட்டி கொஞ்சம் குறையும். அதாவது அவங்களுக்கு செலவு குறையும், ஆனால் கடன் வட்டி பெருசாக குறையாது. இதனால் வங்கிகளோட லாப வரம்பு அதிகமாகும். 2027 நிதியாண்டில் வங்கிகளோட சொத்து மீதான வருமானம் 1.2 இருந்து 1.3% உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி. அது மட்டும் இல்லாமல் வெல்த் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் விற்கிறது மூலமாகவும் வங்கிகள் நிறைய சம்பாதிக்கிறாங்க. சரி, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா? சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது. குறிப்பாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறையில் கொஞ்சம் அழுத்தம் இருக்குது. டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளி மற்றும் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, நகை ஏற்றுமதி பண்ணுற சின்ன சின்ன நிறுவனங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அங்கே கொடுத்த கடன்கள் திரும்ப வரதில் சின்ன சிக்கல் இருக்கலாம். ஆனால் மூடிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம வங்கிகள் இப்போது போதுமான அளவு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஒருவேளை கடன் வரலனாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா பணம் கையிருப்பில் இருக்குது. அதே மாதிரி வங்கிகளோட மூலதனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அரசாங்கம் விதித்த விதிகள் மேலேயுமே அவங்களுக்கு அதிக லாபம் வருது. கடைசியாக 2 விஷயம்.
1/2027 ஏப்ரல் மாதத்தில் இருந்து IFRS 9 அப்படின்னு ஒரு புதிய கணக்கு வழக்கு முறையை வரப்போகுது. இது வந்தால் வங்கிகளுக்கு கஷ்டமே இருக்காது. கேட்டால் மூடிஸ் இதை என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வங்கிகள் அதுக்கு தயாராக தான் இருக்குது. ரெண்டாவது, அரசாங்கத்தோட ஆதரவு. குறிப்பாக பொதுத்துறை வங்கிகளுக்கு இந்திய அரசு பக்கபலமாக இருக்குது. உலகம் முழுக்க பல நாடுகளில் வங்கிகள் திவாலாகிற செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்தியாவில் டெபாசிட் மற்றும் கடன் வளர்ச்சி சீராக இருக்குது. கடன் மற்றும் டெபாசிட் விகிதம் 80% அளவில் நிலையாக இருக்குது. இது ஒரு பாதுகாப்பான நிலை தான். ஸோ மக்களே, சுருக்கமாக சொல்லணும்னா இந்திய வங்கிகள் இப்போது பாகுபலி மாதிரி பலமாக இருக்குது. 2026ஆம் வருடம் இந்திய பொருளாதாரத்துக்கும் வங்கித்துறைக்கும் ஒரு பொற்காலமாக அமைய போகுது. நீங்கள் பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருந்தா அது 100% பாதுகாப்பாக இருக்கும். இல்லை நீங்கள் பேங்க் பங்குகளில் முதலீடு பண்ணுறவராக இருந்தால் அது உங்களுக்கு ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம்.